என்னம்மா காலையிலே மேக்கப் நடக்குதா? ஹாய்ங்க, குட் மார்னிங். இப்ப காலையிலே சிவா ஒரு சம்பவம் பண்ணிட்டான். ஜடபேண்ட் இங்க எடுத்து வச்சிருந்தா அவ பக்கத்துல போட்டா நாட்டுக்கு ஜடபேண்ட் எங்கன்னு தேடுறா. அவ வாயுள்ள வச்சிருக்காங்க மேடம். ஏன் மேடம்? குட்டி மேடம் எதை பார்த்தாலும் வாயுள்ள போகும். சொன்னா கேட்க மாட்டாங்க. எந்திரிச்சு நிக்கிறாங்க. குப்புற விழுறா, கீழே விழுறா, தலையில அடிபடுது. சமாளிக்க முடியலங்க. உண்மையா மூஞ்சி பாத்தீங்களா? குள்ளாய் மூஞ்சி டயர்டா எல்லாம் காரணம் இவதான். சிவா ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்கான். சிவாவுக்கு ரொம்ப நாளாவே அவன் நோட்டு புக்கு பென்சில்லாம் கேட்டிருந்தாங்க. நைட்டு தான் போயிட்டு அதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். கொடுத்து வரணும் ஸ்கூலுக்கு போகும்போது. எல்லாமே சின்னதாக தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏன்னா இவன் வந்து அடிக்கடி அதை கிழிச்சிட்றாங்க. மோஸ்ட்லி வந்து ஆர்ட் பண்றாப்புல. எழுதலாம் மாட்டான், படம் வரைவான். யாராவது 4 கோடு போட்டு பார்த்தியா? அதுவும் இல்லாம இந்த ரஃப் நோட்ல நம்ம ஒரு படம் பார்த்தோம்ல, அந்த மானை வரைஞ்சி வச்சிருக்கிறான். ஒரு பொம்மை படம் பார்த்தோம்ல. இருங்க வரேன், அப்படியே காட்டுறேன். அதே பாருங்க, இந்த போட்டோவை நல்லா பாத்துக்கோங்க. ஒரு படத்துல நெருப்பு வரும், இப்படிதான் வரும். அச்சஸ் எல்லாம் தலை, அதாவது புரியுது, மாடலா செடி மாதிரி முளைச்சிருக்கும். அது அவன் புரிஞ்சு. அப்புறம் ஒரு நாள் என்ன சொல்றான், நாங்க இங்க பக்கத்துல ஒரு சிக்கன் சில்லி போடுறாங்க, அவங்கள வரைஞ்சிட்டு லைட்டா அந்த இது அவ்வளவுதான் மாடல் கொண்டு அவன். ஆமா, அவனுக்கு அதுல இருந்து என்ன புரியுதோ அதை மெயினா காமிச்சிடுறான். நல்லா வரைகிறான். எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்னா என் பையன் வந்து ஆர்ட் பண்றான். அது எப்படின்னா, இது ஒரு இது இருக்குங்க. ஒருவேளை இவன் ஆர்டிஸ்ட் ஆனா எங்க பரம்பரையில யாரோ ஒருத்தங்க இருந்திருப்பாங்க. பரம்பரையா வரும்னு சொல்லுவாங்க. டிஎன்ஏ மூலமா வரைகிறான். எங்க சிவாவோட சட்டைய பாத்தீங்களா எவ்வளவு பெருசு இருக்குன்னு. அது புடிச்சு ஆல்டர் பண்ணோங்க. காலர் அப்பவும் ரொம்ப பெருசா இருக்கு. கமெண்ட்ல வந்து இந்த விஷயம் சொல்லிட்டு போங்க. எனக்கு மட்டும் தான் அந்த பிரச்சனை இருக்கா, உங்களுக்கும் வருதான்னு சொல்லிட்டு. எங்க ஏரியால பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு மினிமம் 4 வாட்டி கரண்ட் கட் ஆகுது. அதிகபட்சமா 2ல இருந்து 4 மணி நேரம் வரையும் கரண்ட் இருக்காது. எங்க ஏரியால மட்டும்தான், எல்லா ஏரியாலும் இப்படிதான் இருக்கும். ஒரு ஹைலைட் என்னன்னா, எனக்கு கரண்ட் பில் 913 ரூபா ஓடி. அப்படியே ஷாக் ஆயிடுச்சு காலையில பார்த்த உடனே. 200 யூனிட் ஃப்ரீயா? இதை கேளுங்க, ஃபர்ஸ்ட்ல வந்து 100 யூனிட் ஃப்ரீ. அப்பவே எனக்கு கரண்ட் பில் ஓடாது. 73 ரூபா. அதிகபட்சமா 600 ரூபா தான் கட்டியிருக்கேனே. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபேனு 2 நேரமும் ஓடும். ஃபேனு லைட் எல்லாம் எரிஞ்சா மட்டும்தான் கட்டுவேன். ஒரு 2 ஃபேன் ஓடுது, லைட் ஒரு 10 வாட்ஸ். அதை வந்து நைட்ல மட்டும் தான் யூஸ் பண்றான். எனக்கு குழந்தை இருக்கு, அதனால. காலைல எடுத்து பாக்குறேன் 913 ரூபா. ஷாக் ஆயிடுச்சுங்க. உங்களுக்கு அது மாதிரி இருக்கா என்னன்னு சொல்லுங்க. அதுவே ஒரு பக்கம் மண்டையை போட்டு பிச்சுட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. அப்புறம் என்னம்மா, நீ ரொம்ப டயர்டா உட்காந்துருக்க பாத்தீங்களா புள்ள இன்னைக்கு? ஆனா உண்மையா ரொம்ப இதா முந்தைய நாங்க டிவியே பார்க்க மாட்டோங்க. டிவி எல்லாம் பாக்குறதுக்கே நேரம் கிடைக்காது. ஏதாவது ஒரு படம் போட்டாலுமே அதுல பாதி படம் காவாசி படம் கூட பார்க்க மாட்டோம். உடனே ஆஃப் பண்ணிடுவோம். எப்படிதான் இந்த அளவுக்கு ஓடி இருக்குன்னு சத்தியமா நினைச்சு கூட பாக்கணும். ஆனா அன்னைக்கே ஒருத்தவங்க கமெண்ட்ல சொன்னாங்க 200 யூனிட் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி மினி விலாக் போட்டதுல. முட்டாள் மாதிரி என்ன இருக்கீங்கன்னு கேட்டாங்க. இன்னமும் நீங்க முட்டாளாவே இருக்கீங்க. அப்ப புரியல, இப்ப புரியுது. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா கரண்ட் பில்லே ஓடாது. அவங்க எல்லாம் ஒத்தரை சர்வீஸ் மாதிரி ஒரே ஒரு டிவி ஃபேன் யூஸ் பண்றாங்க. அவங்களுக்கு 730 ரூபா கரண்ட் பில் ஓடுறது. ஷாக்கிங்கா இருக்கு. என்ன நடக்குதோ போங்க, நடக்கட்டும். கட்டி தானே ஆகணும். அப்புறம் இந்தியாவோட கடனை அடைக்க போறாங்க குள்ளாய். தமிழ்நாட்டு கடன் அடைக்கிறதுக்கு தச்சேசி கிடக்குது. 13.8 லட்சம் கோடி கடன் இருக்கு. இந்தியாவோட கடனை இவங்க அடைக்கிறாங்களாம். சரி வாங்க. ஐயோ ஐயோ ஐயோ, உங்க சட்டை போடாம இருக்காங்க. காட்டிட்டேன். சிவா கொண்டு ஸ்கூல்ல விட்டானுங்க. குள்ளாய் வந்தாதான் அழுவுறா. தனியா தான் கொண்டு போய் விட்டேன். போனோடனே ஒரு பையன் கூப்பிட்டான். அவங்க கூட உட்காந்து ஜாலியா பேச ஆரம்பிச்சுனா டீச்சர்லாம் உட்காந்தாங்க. அப்புறம் விட்டுட்டு நான் வந்துட்டேன். மேடம் வந்து காலைல நம்ம வீட்டுல இட்லி சுட்டு இருந்தாங்க. ஏதோ பேருக்கும் சுட்டு வச்சிருந்தா காலையில சாப்பிட்டேன். உங்க வீட்டுல என்ன சாப்பிட? கை இப்ப பரவாயில்லங்க, கையெல்லாம் நார்மலா இருக்கு. பரவாயில்ல. ஆனா பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலையில தொடர்ந்து 2 நாளா சுட்டுக்கலாம். பாருங்க, நல்லா பெருசா எடுத்துக்கிட்டேன். சூடு எடுத்துக்கிட்டேன்னா அதுவும் இல்லாம இந்த கையை கொப்பளிச்சிருச்சு. இவங்க கேமரா என்னங்க இருங்க, தெரியவே இல்லையாமா? அதெல்லாம் தெரியாது, போதும். இந்த 2 வரலுங்க. ஆனா இப்ப நேத்துலாம் எரிஞ்சுக்கிட்டே இருந்தது. உனக்கெல்லாம் மனசாட்சி இருக்கான்னு கேட்டா நான் என்ன பண்ணுவாங்க ஏதோ சுட்டுறதுக்கு? வேக சார் உடனே பிச்சு புழிஞ்சு கையெல்லாம் வைக்க சொன்னேன். அப்புறம் நானும் பதிலுக்கு உனக்கு சுட்டுச்சு நானும் சுட்டுக்க முடியும். அது லவ் பண்ணும் போதுதான் அதெல்லாம் இப்பெல்லாம் பண்ண முடியாது. என்னம்மா என்னமோ சொல்றாங்க, என்னடா தங்க?
குள்ளாய்க்கு உடம்பு சரியில்லைன்னா அந்த வேகத்தை ஃபுல்லாக என்கிட்ட தாங்க காட்டுவான். ஏதோ உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னா அவளுக்கு நான் ஏதோ உடம்பு சரியில்லாமல் ஆக்குன மாதிரி என்கிட்ட நாய் மாதிரி குலைக்கிறது. அது இப்போ இட்லி சுட்டு வச்சிருக்கா, காலையில் நைட்டு மதியம் 3 நாளைக்கு. அதை நான் குறை சொல்ல ஏதாவது சாப்பிட்டுக்கிறேன், இருந்தாலும் எப்படி உட்காந்துருக்கா பார்த்தீங்கன்னா. அடுத்த ஒரு பஞ்சாயத்து என்னன்னா தம்ப்நெயில் எடிட் பண்ண நான் கற்றுக்கணுமா. எல்லாரும் தம்ப்நெயில் அப்படியே பல வைக்கிறாங்க. அப்படிலாம் இல்ல என்ன நம்மளை தெரிஞ்சவங்க நம்ம என்ன போட்டாலும் பார்க்க போறாங்க. இது தம்ப்நெயில தான் நான் வச்சு அப்படியே ஒரு அல்டிமேட்டா வச்சாதான் பார்க்க போறாங்களா? இல்ல கிடையாது. நம்ம வீடியோஸை போடுறவங்க ரெகுலரா போட்டா பார்க்க போறாங்க. அப்புறம் அவ்வளவுதான் ரியாக்ஷன் இதாங்க அவளுக்கு. சாப்பிட்டுருங்க. இந்த வீடியோ ரொம்பவே ஷார்ட் ஆகும். 3 வேளையும் இட்லின்னா நம்ப முடிற மாதிரி இருக்காங்க. எனக்கும் மனசாட்சி இருக்கு. காலையில அப்புறம் இப்ப மதியானத்துக்கு அவ்வளவுதான். 3 வேலையெல்லாம் போட்டு கொள்ள மாட்டான். அப்படியே உடம்பு சரியில்லைனாலும் சாப்பிட்டுதான் அவனும் குறை சொல்றாத. செய்யமா சரி. பாத்தீங்களா, இதுதான் புருஷங்களோட அவல நிலை. எல்லா ரூட்லாம் இது கிடையாது. பார்த்து பத்திரமா இருங்க. நான் வீடியோ ஷார்ட்டா தான் இருக்கும். நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க சொல்ற காரணத்துக்கு இன்னும் 1 வருஷத்துக்குள்ள நம்ம சேனல்ல கண்டென்ட் எல்லாம் அப்படியே முறையா இறங்கும். கண்டென்ட் யாருமே போடாத கண்டென்ட்டா இருக்கும். வாய் உதாரணம் இல்லை, சீரியஸா சொல்றேன். 1000 கண்டென்ட் நோட்ல எழுதி வச்சுட்டு டெய்லியும் ஒரு கண்டென்ட் போட போறேன் 1000 நாள். அப்புறம் என்னன்னே தெரியலங்க, இப்பெல்லாம் தலை சீவுனா ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்குங்க. பாருங்களேன், சம்மந்தமே இல்லாம முடி எல்லாமே கொட்டி எனக்கு இவ்ளோ பேபி ஹேர். எனக்கே ஆச்சரியமா இருக்குது. ஷாக்கா வருமா? இன்ன வரைக்கும் ஒரு டைம் கூட பாருங்க இப்படியே கொத்து முடி வெறும் பேபி ஹேர் தான். குழந்தை பிறந்தோடனே தான் மாதிரி ஆயிட்டு இருக்கு. ஐயோ கடவுளே. என்ன ரெடி பண்ணி கொடுத்தா தடவ மாட்டாங்க. எல்லாமே பண்ணி பார்த்தாச்சு. சொல்றதை செஞ்சாதானே, சொல்றதை கேட்கணும், ஃபாலோ பண்ணாதான் சரியா போகும். இப்படி புலம்பிட்டு இருந்தா எப்படி சரியா போகும்? சொல்றேன் டிஃப்ரெண்டா இருக்கு. தலை சீவனாலும் ஏதோ ஒரு மாற்றமா இருக்கு. பாய்ங்க.